அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். லக்னம் ராசி பதிவுகள் தொடர்ச்சியாக நம்ம இந்த பதிவில் மேச லக்னம் மீன ராசியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லக்னம்னா என்ன, ராசினா என்னங்கிற முழுமையான விளக்க பதிவு நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு. நீங்க போய் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சுருக்கமாக லக்னம்னா என்ன, ராசினா என்னன்னு சொல்லிட்டு இந்த பதிவுக்குள்ள போகலாம். லக்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா செயல்களையும் லக்னத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம கணிக்க முடியும். ராசி அப்படிங்கிறது நீங்க உங்க மனநிலைமைய எந்த நிலைமையில நீங்க இருக்கிறீங்க, நடக்கக்கூடிய செயல்களை நீங்க எப்படி அதை ஏத்துக்கிறீங்க அப்படிங்கிற மனநிலைமை பத்தி தெரிஞ்சுக்கிறது, நீங்க எப்படி சிந்திச்சு செயல்பட போறீங்கிறத மனதை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடியதுதான் ராசி. ஸோ லக்னம் செயல்பாடு, ராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மனநிலையை குறிக்கக்கூடியது. அப்ப நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற கட்டத்தை பாருங்க. இங்க நான் லக்னத்தை மேசத்திலையும் சந்திரனை மீனத்திலையும் போட்டிருக்கேன். அப்ப இவங்க மேச லக்கணத்துல பிறந்து மீன ராசியா பிறந்தவங்களா இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த பலன்கள் பொருந்தி வரும். ஸோ இங்க மேசம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வேகத்தை குடிக்கக்கூடிய இடம். அதுவே மீனம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கருணை நிறைஞ்ச உணர்வு பூர்வமான இடம் பாத்தீங்கன்னா இந்த ராசி. அப்ப இங்க மேச லக்னங்கிறது செவ்வாயா வருது, அங்க மீன ராசிங்கிறது குருவா வருது. ஸோ இப்ப செவ்வாயும் குருவும் கலந்த மாதிரியான, அதாவது இவங்க செயல்ல செவ்வாயாவும் எண்ணத்துல பாத்தீங்கன்னா குருவாவும் இருப்பாங்க. அதாவது ஒரு வேலையை வந்துச்சுன்னா அதை உடனே செய்யணும் அப்படிங்கிற வேகம் இவங்கள்ட்ட இருக்கும். அதை தன்னம்பிக்கையோட இவங்க செயல்படுவாங்க. ஆனா அதுல செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மனதுல அதிக யோசிச்சுக்கிட்டே அந்த வேலையை செய்வாங்க. செய்யறது சரியா தவறா, இதனால யாருக்கு பிரச்சனை வருமா இல்ல அவருக்கு பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையோட அதை செயல்படுவாங்க. அதே மாதிரி பிறருக்கு உதவி செய்ய வேணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். மற்றவங்க கஷ்டத்தை உங்க எளிதில புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனநிலைமை இவங்களுக்கு இருக்கும். இவங்க தைரியமா செயல்பட்டாலும் இவங்க மனது எப்போதுமே மிகவும் மென்மையாக இருக்கும். அதே மாதிரி யாராவது இவங்களை கடுமையா பேசினா வெளியே காட்டிக்க மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக நிறைய விஷயங்களை இவங்க விட்டு கொடுக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. குடும்பத்து மீது பாசம் அக்கறை இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க நண்பர்கள்ல தேர்வு செய்யறதுல ரொம்ப கவனமாக தேர்வு செய்வாங்க. அதே மாதிரி இவங்க ஒருத்தவங்க நம்பிட்டா அவர்களுக்காக உண்மையா இருக்கக்கூடியவங்க தான் இவங்க. அதே மாதிரி மற்றவங்க பிரச்சனையை இவங்களுடைய பிரச்சனை போல எடுத்துக்கொண்டு அதை செயல்படுத்துவாங்க. அதே மாதிரி வேலை செய்யற இடத்துலயும் சரி, தொழில் பண்ற இடத்துலயும் சரி, இவங்க தங்களுடைய திறமையை நிரூபிக்க நிறைய போராடுவாங்க, முயற்சி செய்வாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான வாழ்க்கையை விட மனதுக்கு பிடிச்சமான வேலை வேணும்னு சொல்லி விரும்புறவங்க அவங்க. அதாவது எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, மனசுக்கு பிடிக்கிற மாதிரி அந்த வேலை இருக்கா அப்படின்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. இவங்களுக்கும் பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை அதிகமா இருக்கும். அதே நேரம் பாத்தீங்கன்னா தேவையற்ற செலவு செய்யவும் இவங்க தயங்க மாட்டாங்க, செலவும் செய்வாங்க. இவங்க சில நேரங்களில் பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். கொஞ்சம் அவசரப்பட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, அதாவது சொல்லுவாங்க, யாராவது நம்மளை ஒரு மாதிரி சொல்லிட்டா அதுக்காண்டி நம்ம முடிவு எடுக்காம கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். ஒரு விஷயத்த உடனே தொடங்கி விட்டு பின்ன அதன் விளைவுகளை பத்தி கூட யோசிக்கலாம். ஒரு விஷயத்த செஞ்சிருவாங்க, அதை பத்தி பாத்தீங்கன்னா பின்னாடி என்ன இதனால என்ன, ஐயோ என்ன ஆகி போச்சு அப்படிங்கிறது, ஏதாவது பிரச்சனை கூட நம்ம பண்ணது தப்பா அப்படிங்கிற மாதிரியான யோசிக்கவும் இவங்க செய்வாங்க. அதே மாதிரி இவங்க மனசுல தோன்ற எல்லா எண்ணத்தையுமே மற்றவங்க கிட்ட ஈஸியா வெளிப்படுத்த மாட்டாங்க, தங்களுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. அதே மாதிரி இவங்க தனியா இருக்கும்போது இவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்திச்சு கொண்டே இருப்பாங்க. தோல்வி இவங்க ஏற்பட்டாலும், ஆரம்பத்துல மன ரீதியா பாதிக்கப்பட்டாலும் பின்னாடி மீண்டும் முயற்சி செய்து அது வெற்றியை நோக்கி போகக்கூடியவங்க தான் இவங்க. அதே மாதிரி இவங்க மற்றவங்க பாராட்டு, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கணும்னு இவங்க ரொம்ப விரும்புவாங்க. அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சுன்னா இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரும். அதே மாதிரி இவங்களுக்குள்ள ஆன்மீகம், கலை, இசை மற்றும் படைப்பாற்றல் இதெல்லாம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். பிரச்சனைன்னு வந்துட்டா முதல்ல உணர்ச்சியோட அணுகினாலும் பின்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கான தீர்வை தேடி கண்டிப்பா அவங்க செல்லக்கூடியவங்க தான். அதே மாதிரி இவங்களுடைய இதே தைரியமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும், யாரையுமே கட்டுப்படுத்தக்கூடாது என்ற மனநிலையும் ஒன்றாக செயல்படுறவங்க தான் இவங்க. அப்ப இங்க செயல்ல தைரியமும், மனதுல கருணை, உறவுகளுடைய பாசம், வாழ்க்கையில முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஆசை என்பதை கொண்டவங்க தான் மேச லக்கணத்துல பிறந்து மீனராசியா உடையவங்க.
இங்க பாத்தீங்கன்னா ராசி வந்து லக்னத்துக்கு 12ல வந்து அமைகிறதுனால இவங்க நிறைய பயணங்கள் செய்வாங்க. அதே மாதிரி விரயங்கள் நிறைய செலவுகள் அதிகமா இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா 12ங்கிற இடங்கிறது விரயஸ்தானம் மாறதுனால அங்க போய் இருக்கிறதுனால இவங்க எண்ண ஓட்டத்துல நிறைய செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் பயந்த சுபாவத்தோட செய்வாங்க. ஏன்னா ராசி வந்து 12 வர்றதுனால லக்னத்துக்கு 12 வர்றதுனால இவங்க கொஞ்சம் பயந்த சுபாவம் அப்பப்போ இருக்கிறதுனால இவங்களுக்கு ஜோதிடம் பற்றி இந்த இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை அதிகமா இருக்கும். கடவுள் நம்பிக்கையும் அதிகமா இருக்கும். ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.